பைபிள் முழுசுமே கடவுள் மனிதர்களோடு பேசுகிற இடங்கள் நிறைய இருக்குது. எங்கெல்லாம் ஆண்டவரும் மனிதர்களும் பேசுகிறாங்களோ அந்த இடத்தையெல்லாம் நீங்கள் அடிக்கோடிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி ஒரு அரை நாள் அப்படியே உட்காந்து அதை தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வருகிற மனிதர் நீங்கள் தான். ஆண்டவர் மாறாதவர், அவர் தான் எப்போதும் பேசுகிறார். ஆனால் அந்த இடத்துல வர்றது எரேமியாவாக இருக்கலாம், இந்த இடத்துல கிதியோன் இருக்கார், சில இடத்துல ஆபிரகாம் இருப்பார், ஈசாக்கு இருப்பார், யாராக வேணாலும் யாரோட அங்கே கான்வர்சேஷன் நடந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் அப்படியே வாசித்து 2-3 தடவை வாசித்து அதை தியானிக்க நீங்கள் அந்த இடத்துல வந்துடுவீங்க. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நம்முடைய எல்லா பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாமே பைபிளில் இருக்குது. அல்லேலூயா. இதில் இல்லாதது எதுவுமே உலகத்தில் இல்லைங்க. இதில் உள்ளது தான் அப்படியே இந்த உலகத்தில் எல்லாமே நடக்குது. நம்ம அதை கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும். நான் ஒரு சின்ன நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அப்படி இந்த செய்திக்குள்ளே நம்ம தியானிக்கலாம். இது செய்தியில் நம்ம 2 பேரும் சேர்ந்து தியானிக்கிற ஒரு விழிப்புணர்வு வார்த்தைகள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அட்லாண்டிக் பெருங்கடலில் கப்பல் ஒன்று போயிட்டு இருந்து திடீர்னு கப்பல், அந்த காலத்தில் இப்போ இருக்கிற நவீன வசதிகளில் காற்றடிக்கிற திசைக்கு தான் போகும். அப்படியே அது வழி தப்பிடுச்சு. பொதுவாக கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் தேவையான உணவு தண்ணீர் இருக்கும், போதுமான அளவு இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த கப்பல் வழி மாறினதுனால இவங்க கடலுக்குள்ளே வர்றாங்க, எங்கே பார்த்தாலும் கரையே தெரியல. நாட்கள் போயிட்டே இருக்குது, உணவு தீர்ந்துக்கிட்டே இருக்குது, தண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவங்க கப்பலில் சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை. சாப்பாடு இல்லாமல் கூட நம்ம உயிரோடு இருந்துடலாம், தண்ணி இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாது. அதிகபட்சம் 3 நாள் 4 நாள், அதுக்கு மேலே முடியாது. அப்போ இவர்கள் தண்ணி இல்லாமல் மேல் தளத்தில் வந்து நின்று பார்க்குறாங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வேறு உதவிக்கு கப்பலோ எதுவுமே இல்லை. கத்துறாங்க. கப்பலில் உள்ளவங்களாம் மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க. 3 நாள் ஆகுது. 3 நாளாக அவங்க தண்ணி இல்லாமல் அப்படியே மயங்கி விழுற நிலைமையில் இருக்கும்போது ஒரு போட்டு ஒன்று வருது. அதை கண்ட உடனே இவங்க இங்கேருந்து செய்கை காட்டி அவங்கள கூப்பிடுறாங்க. ஓரளவு அவங்க கிட்ட வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு அங்கேருந்து கேட்குறாங்க. இவங்க சொன்னாங்க, தண்ணி இல்லை, 3 நாளாக தண்ணி இல்லாமல் இருக்கும், எல்லாம் மயங்கி கிடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அங்கேருந்து போட்டில்னு சொன்னால், பக்கெட்டும் கயிறும் வச்சுருக்கியான்னு. இருக்குது. அப்போ அந்த கடலில் பக்கெட்டை போட்டு கோரி குடிங்க அப்படின்னு. எங்களுக்கு ரொம்ப வேதனை ஆகிட்டோம்ல, இப்படி அவமானப்படுத்துகிறாங்களே. தண்ணி இல்லைன்னு கதறோம், உயிர் போகுதுன்னு அலறோம், ஆனால் இந்த கடல் தண்ணியை குடிக்க சொல்கிறாங்களே அப்படி. மறுபடியும் இவங்க கத்துறாங்க, இல்லை தண்ணி வேணும், நீ கோரி குடியா அப்படிங்கிறான். மறுபடியும் 2-3 தடவை அவங்க சொன்ன உடனே இவங்க சரி என்ன தான் அவங்க திரும்ப கடல் தண்ணியே குடிக்க சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு வாளியை போட்டு குடித்தா நல்ல ஆற்று தண்ணி. ஒரு அலையில சொல்லுவோமா, ஒன்றும் புரியலை என்ன அப்படின்னு பார்த்தா, அமேசான் நதி வருது இல்லையா தென் அமெரிக்காவில். அந்த அமேசான் நதி உலகத்தில் பெரிய அகலமான நதி. நீளமான நதி நைல் நதி, அகலமான பெரிய நதி அமேசான் நதி. இந்த அமேசான் நதியினுடைய முகத்துவாரத்தில் இவங்க இருக்காங்க. அது அந்த நல்ல தண்ணி, அந்த நதி தண்ணி கடலுக்குள்ளே ஓடுற அந்த ஸ்பீடில் 3 நாள் பயணம் வரைக்கும் நல்ல தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இவங்க 3 நாள் நல்ல தண்ணிக்கு மேலே தான் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 3 நாளாகவே தண்ணி கோரி குடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு தெரியாதுல்ல. இவ்வளோதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அறியாததினால் அல்லவா என் ஜனங்கள் அடிக்கப்படுகிறார்கள்னு ஆண்டவர் கதறார், தீர்க்கதரிசிட்ட சொல்கிறார். அறியாமை அறியாததினால் அல்லவா. இப்போ வாசிங்க நியாயாதிபதிகள் 6:12 வாசிங்க. நீங்கள் தான் கிதியோன், இங்கே இருக்க எல்லாருமே. கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். எப்போதுமே நம்ம பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பிரசங்கர் மைக்கில் பேசுவார், போதகர் மைக்கில் பேசுவார், நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா. கிராஸ் பண்ண முடியாது, பிரசங்கம் கேட்டுட்டு அப்படியே வந்துடுவோம். இங்கே 2 பேர் கிராஸ் ஆகிறாங்க பாருங்க. அவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன் உங்கள் நடுவில்.
கரெக்டாக சொல்கிறேன். இது பிரசங்கத்துக்கு அதான் சொல்லிட்டேன், பிரசங்கம் கிடையாது, இது நேரடியாக உங்களோட சொல்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல நின்று இப்போ பேச சொன்னால் அவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலிகளே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், நீங்கள் பாட்டில் கேட்டு போயிடுறீங்க. நம்ம ரொம்ப நம்புறது இல்லை, ரொம்ப பிரசங்கியார் வார்த்தைகளெல்லாம் இப்போ நம்புறது இல்லை, அப்படியே அதை ஒத்துக்கிறது இல்லை, அப்படியே அதுக்கு ஒப்பு கொடுக்கறதும் இல்லை. இப்போ அப்படி ஆயிடுச்சு நாட்கள். ஆனால் இந்த இடத்துல உண்மையிலே ஆண்டவரே வந்து சொல்கிறார், பராக்கிரமசாலிகளே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு கேட்குறார், சொல்கிறார். சொன்ன உடனே கிதியோன் என்ன கேட்டார்? அடுத்த வசனம் வாசிங்க. என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? இந்த கேள்வி தானே நம்ம உள்ளத்தில் இருக்கு. இப்போ திடீர்னு ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உங்க கூட இருக்கார் சிஸ்டர், ஆண்டவர் உங்க கூட இருக்கார் பிரதர் அப்படின்னு சொன்னால் உங்கள் உள்ளத்தில் ஒரு கேள்வி வரும், அப்படியா ஆண்டவர் இருந்தா ஏங்க எங்கள் வீட்டில் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு, ஆண்டவர் எங்களோட இருந்தா ஏங்க எங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, ஆண்டவருக்கு கூட இருந்தா ஏங்க இந்த பிஸ்னஸில் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் எங்கள் கூட இருந்தா பொண்ணும் வெள்ளியும் அப்படி விளையுமே, 5 அப்போ 2 மீன் இருந்தால் போதுமே, ஆண்டவர்களோடு கூட இருந்தா. இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் நம்ம உள்ளத்தில் வரும் பார்த்தீங்களா? கிதியோன் உள்ளத்துலேயும் அதே கேள்வி வந்துச்சு. அதை அவர் சொல்லிட்டார் ஓப்பனாக, ஆண்டவர்கிட்ட கேட்குறார், கர்த்தாவே கடவுள் எங்களோடு கூட இருப்பாரானால் இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது? அவர் சொல்கிறது, அதாவது கிதியோன் அவர் சொல்கிறது சரியாக தான் இருக்க மாதிரி தெரியுது நமக்கு இல்லையா? சரியாக தான் இருக்குது அவர் சொல்கிறது. ஏன்னா மீதியானியர் கைகளில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், இஸ்ரேலர்கள் எல்லாரும் இப்போ கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், இன்னொரு ஆட்சிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம், எங்களை சூழ்நிலையெல்லாம் எங்களுக்கு விரோதமாக தான் இருக்குது, பாராளுமன்றமும் விரோதமாக தான் இருக்குது, சட்டமன்றமும் எங்களுக்கு விரோதமாக தான் இருக்குது. ஏன் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பீரானால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது? ஏன் இதை தான் அவரும் கேட்குறாரு. அன்னைக்கு நியாயமான கேள்வி மாதிரி தான் தெரியும், ஆனால் சரியான கேள்வி இல்லை. இங்கே நல்லா புரியணும். அதாவது நம்முடைய நினைவு, நம்முடைய பார்வை, நம்முடைய மாம்சீக சிந்தனை இதெல்லாம் நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை நமக்கு ஒரு விதமாக காட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கார். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் ஒரு சொல்யூஷன். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஒவ்வொருத்தரும் எழுப்பி சாட்சி சொல்ல சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு டன் கணக்கில் ஒரு டஜன் கணக்கில் பிரச்சனைகள் வச்சுருப்பீங்க. பிரச்சனையோடு தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். யார் வீட்டில் தான் பிரச்சனை இல்லை? வீட்டுக்கு வீடு வாசப்படி, தமிழ்நாட்டு பழமொழி இல்லையா? நான் பைபிளில் உள்ள ஒரு பழமொழி சொல்லட்டா? யோபு 14:1, யோபு 14:1 வாசிங்க. பெண்களிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாகவே இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் பெண்களும் எங்கேருந்து தான் பிறந்து வர்றோம்? ஒரு பெண்ணிடத்திலிருந்து தான் பிறந்து வருகிறோம், ஆதாம் ஏவாள் தவிர இல்லையா? ஆதாம் ஏவாள் தவிர மற்ற எல்லாருமே ஸ்திரீகளிடத்தில் பிறந்து வந்திருக்கிறோம். அப்போ ஸ்திரீகளிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுதான் தமிழ்நாட்டில் சொல்கிறோம், வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லாரும் உங்களை எல்லாத்தையும் எழுப்பி கேட்டால் 1000 பிரச்சனையோடு தான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம், 1000 பிரச்சனையோடு தான் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து ஒரு மனுஷன் அல்லது ஒரு தேவதூதர் வந்து சொல்கிறாரு, கர்த்தர் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருங்கிறது பொய்யா நிஜமா? அப்படி தான் அவர் கேட்குறார். கிதியோன் கேட்குறாரு, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்கணும்? எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே போச்சு? எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வரலையா? ஆண்டவர் அற்புதமாக எங்களை நடத்தலையா? ஆண்டவர் இருந்தால் அற்புதமாக நடத்தியிருப்பாரு, ஏன் இந்த மீதியானியுடைய கைகளில் நாங்கள் போய் அடிமையாக சிக்கணும்? இது உலக பிரகாரமான மாம்சீக பிரகாரமான எண்ணம். இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படித்தான். பைபிள்லே ஃபஸ்ட்டு அரேஞ்ச்டு மேரேஜ் யாருக்கு? ஈசாக்கு, ரெபேக்கா.
அப்போ இந்த ஈசாக்கு ரெபேக்காள் மேரேஜ் கர்த்தரால் வந்த காரியம். அதைத்தான் கோடிக்கணக்கான கிறிஸ்தவ கல்யாணத்தில் கல்யாண கார்டில் கூட அடிச்சிடுறோம். இந்த காரியம் ஒரிஜினல் கல்யாணம் தானே. அந்த ஒரிஜினல் கல்யாணத்தில் கல்யாணம் ஆகி 19 வருஷம் அந்த 2 பேருக்கும் குழந்தை இல்லை. யாருக்கா தெரியுமா? நம்மளா ஒரு விளக்கம் சொல்லலாம், அலிகாரிக்கலாம். தியாலஜிக்கல் செமினரில் சொல்லி தருவாங்க. பிரசங்கம் பண்ணுறதுக்கு பல வகை இருக்குது. அருளுரை ஆற்றும் விதங்கள், ஹோமிலிட்டிக்ஸ்னு ஒரு பேப்பரே உண்டு. ஐயாட்ட கேட்டிங்கன்னா சொல்லி தருவாங்க. அந்த ஹோமிலிட்டிக்ஸில் கடைசியில் இருக்கும் அலிகாரிக்கல். புலவன் தான் விரும்புகிற கருத்தை வசனத்தின் மேலே ஏற்றி கூறுவது இல்லையா? அதான் பீலிவை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா? தற்குறிப்பேற்றணி அப்படி ஒரு பிரசங்கம் இருக்குது. அது ரொம்ப உதவி செய்யாது. ஒரு 10% வேணால் அதை வச்சுக்கலாம். அந்த அருளுரை நமக்கு தேவையில்லை. டைரெக்டாகவே வந்துடுவோம். அங்கே டைரெக்டாக தான் 2 பேரும் பேசுகிறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, கிதியோன், கடவுள் எங்கள் கூட இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்கு? ஈசாக்கு யோசிக்கணும், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது தானா அல்லது இளையசாரால் வந்ததா? இளையசார் போய் தான் பொண்ணு பார்த்துட்டு வந்தார் இல்லையா? என்ன பொண்ணு பார்த்துட்டு வந்தார்யா? 19 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும். அப்படி யோசிக்கவே இல்லை. இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுங்கிறதுல வேற ஒன்றும் இல்லைங்க. இங்கே இருக்கிற நம்ம எல்லாரோடையும் கர்த்தர் இருக்காரா இல்லையா? ஆனஸ்டாக பதில் சொல்லுங்க. இருக்கிறார். ஆனால் ஏன் இதெல்லாம் நடக்கு? கர்த்தர் நம்ம கூட இல்லை, ஏன் இதெல்லாம் நடக்கு? அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும் நாம் நம்முடைய காரியங்களில் சரியாக இல்லைன்னா பல நேரங்களில் ஆண்டவர் நம்மளை மீதியானியர் கைகளில் ஒப்பு கொடுத்துட்றார். இப்போ புரியும்ல, எனக்கு பேச பேச உங்களுக்கு புரியும். இஸ்ரேல் ஜனங்களை மிக ஆச்சரியமான முறையில் தான் எகிப்திலிருந்து இஸ்ரேல் கானானுக்குள்ளே நடத்திக்கிட்டு வந்தார் ஆண்டவர். கானானுக்குள்ளே நடத்தி எத்தனை வருஷம் நடத்தினாங்க? 40 ஆண்டு காலம் நடந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஒரு நாள் ராத்திரி பயணம்தான். எகிப்திலிருந்து இஸ்ரேல் எல்லைக்குள்ளே நீங்கள் வரணும்னா ஒரு நாள் ராத்திரியில் வந்துடலாம். ஆனால் அதுக்கு எத்தனை வருஷம் நடக்க பண்ணார்? 40 வருஷம் நடக்க பண்ணார். கொஞ்சம் வரலாறா திருப்பி இன்னும் 2 மாதம் 3 மாதத்தில் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடணும் இல்லையா? அப்போ யோசேப்பும் மரியாளும் அங்கே குழந்தை பிறந்துருச்சு. இயேசு குழந்தையாக பிறந்துட்டார். பிறந்த புதுசில் ஏரோது ராஜா என்ன பண்ணால் பிள்ளையை கொலை செய்ய வகை தேடினான். அப்போ தேவதூதன் சொன்னார், யோசேப்புக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ எழுந்து தாயையும் பிள்ளையும் கூட்டிக்கிட்டு எங்கே ஓடிப்போ? ஒரு நாள் ராத்திரியில் போயிட்டாங்க. ஒரு 16 மைல். அதெல்லாம் அன்றைக்கி அவங்கெல்லாம் நடக்கிற மைல் தான். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம நடக்க முடியாது. நமக்கு ஒரு பரலாம் கூட இப்போ நடக்க முடியாது. 2 வீலர் தேவைப்படுது. அவங்க அப்படியெல்லாம் நடந்தே போயிடுவாங்க. ஒரு நாள் ராத்திரியில் அந்த எல்லைக்கு போயிடலாம். அப்போ எகிப்திலேருந்து இஸ்ரேல்களை வரப்போது ஒரு நாள் ராத்திரியில் கொண்டாந்துடலாம்ல. கொண்டக்கூடாதுன்னு தான் 40 ஆண்டுகள் நடத்தினார். அப்போ நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு, நிறைய சண்டைகள் நடந்துச்சு, நிறைய காரியங்கள். எல்லாத்துக்கும் சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தோடு ஆண்டவர் அப்படி நடத்தி கொண்டு வந்தார். அதுதான் இவர் கிதியோன் கேட்குறாரு, எங்கள் பிதாக்கள் எங்கள் தாத்தாமார் பாட்டிமார்லாம் சொன்னாங்களே, அந்த அற்புதமெல்லாம் எங்கே? இந்த ஆலயத்தில் உங்கள் தாத்தாமார் பாட்டிமார் காலத்தில் இந்த ஆலயத்தில் எவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கு. வீட்டில் வயதானவங்க இருந்தால் கேட்டு பாருங்க. வயதானவங்க இருந்தால் இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. எவ்வளவு அற்புதம் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்மோட தான் இருக்கிறாருங்க. அன்னைக்கு கிதியோனோடையும் கர்த்தர் தான் இருந்தார். ஆனால் ராத்திரியோட ராத்திரியாக அவங்க கைக்கு கோதுமை போயிடக்கூடாதுன்னு ஆலையில் அவன் கதிரை அறுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ராத்திரியில் கர்த்தர் பேசுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்கு? அப்படித்தான் நம்ம அர்த்தங்களை கண்டுபிடிக்கணும். பாருங்க, அவர் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நடக்கிறது? கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். 14வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? இதை ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிதியோனோடு இருந்து சொல்றாரு,
உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. உனக்கு பலம்லாம் ரொம்ப தேவையில்லை, ரொம்ப சாதுரியமான அறிவெல்லாம் தேவையில்லை. நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நீ அனுப்புகிறது நான் அல்லவா. அப்போ இந்த மீதியானியருக்கு தான் இப்போ பிரச்சனை அவருக்கு. கிதியோனுக்கு என்ன பிரச்சனை? மீதியானியரின் கைகளில் நம்ம அடிமையாக இருக்கிறோம். அப்போ கர்த்தர் சொல்றார், கிதியோனை நீ ஒருத்தனாயா, உன்னைத்தான் அனுப்ப போகிறேன். நீ தான் மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி இந்த எல்லா யூதர்களையும் என்ன செய்ய போகிற? காப்பாற்றி கொண்டு வர போகிற நியாயாதிபதி நீ. ஒரு மனிதனை முறிய அடிப்பது போல இந்த மொத்த மீதியானியரையும் நீ விரட்டுவா. அதுக்கேற்ற பலன் ஓட்ட இல்லை, எனக்கும் தெரியும். நீ இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது. இப்போ அப்படியே நிப்பாட்டிக்கிடுங்க. இப்போ அப்படியே நம்ம ஃபேமிலி லைஃபுக்கு வாங்க. நம்ம லைஃப்பில் என்னென்னதெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கு, ஆசீர்வாதங்களுக்கு என்னெல்லாம் தடையாக இருக்குது. உலக பிரகாரமான காரியங்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய காரியங்களையும் சேர்த்தே நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அதிக நேரம் ஜெபிக்கிற முடியல, பிரச்சனையாக இருக்குது. தூக்கமாக வருது. அதிக நேரம் பைபிள் வாசிக்க முடியல, இந்த கழுத்தெல்லாம் வலிக்குது, தூக்கம் வருது. அதிக நேரம் தேவ சமூகத்தில் அவரோட ஒன்றித்து உறவாட முடியல, ஊழியம் செய்ய முடியல. ஒரு கிராம ஊழியம், ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு ஐயா கூப்பிட்டாங்க அப்படின்னா வர முடியல. ரிட்டையர்டான ஒரு 10 பேர், ஒரு வேன் தான். ஒரு வேனுக்கே ஆள் இப்பெல்லாம் சேர மாட்டேங்க. ஐயா சொன்னாங்க, வாலிப பையங்களே காணும். இங்கே மட்டும் இல்லைங்க, நம்ம சிஎஸ்ஐ திருச்சபையில், நான் திருநெல்வேலி திருமண்டலத்தில் எல்லா சர்ச்சுக்கும் தான் போயிட்டுருக்கேன். இங்கேயுமே இப்போ வாலிப பையங்கள், முன்னாடி வாலிப பையங்கள்லாம் முன்னாடி வந்திருப்பாங்க, பிள்ளைகள்லாம் எப்போதும் பின்னாடி போயிடுவாங்க. அப்போ நான் சொல்கிறது, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்த புதுசில் தம்பிமா இருப்பான், வாலிபைங்க வேகமாக ஃப்ரண்ட்டில் வந்துடுவான், உற்சாகமாக கை தட்டுவான், ட்ரம் அடிப்பான், நல்லாயிருக்கும். பிள்ளைகள் கொஞ்சம் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி கொஞ்சம் அப்படி பேக்கில் இங்கே போய் வந்த பிரசிங்க மாதிரி நினச்சி தெரியுமா, தங்கச்சிமாரெலாம் கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா, தங்கச்சிமாரெலாம் கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மான்னு என்ன செய்யணும்? யூத் மீட்டிங்கில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ யூத் மீட்டிங்கில் தங்கச்சிமாரெலாம் முன்னாடி வந்துட்டாங்க, வழக்கமாக முன்னாடி வந்துடுறாங்க. தம்பிமார் யாரையுமே காணும். அப்படியே 2 பேர் அங்கே அவங்க அப்பா அம்மா வெளியிலேருந்து விரட்டி விட்டா கூட பின்னால் ஒரு ஓரஞ்சரம் உட்காந்துருக்கான். அவனை தம்பிமாரெலாம் அங்கே முன்னாடி வாங்க. காலம் 40 ஆண்டுகளுக்குள்ள நான் பார்க்க ஊழியத்தை ஆரம்பித்த புதுசில் சர்ச்சு எப்படி இருந்தது, சர்ச்சில் எப்படி மக்கள் இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அப்படியே உள்டாவாக இருக்கு, அப்படியே மாறா இருக்கு. காரணம் என்ன? கடைசி காலம். அப்போ இதுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மீதியானியரின் கைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க ஆண்டவர் உங்களைத்தான் வைத்திருக்கிறார். ஏன்னா உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். முதல்ல அந்த உணர்வை இந்த ஜெப கூட்டத்தில், இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் முதலாவது ஆணித்தரமாய் உள்ளத்தில் எழுதி கொள்ளுங்க, கர்த்தர் வேறு எங்கேயும் இல்லை, என் கூட இருக்கார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை சிலருக்கு டவுட், என் கூட இருக்காரா? நான் பண்ணுறது பூரா ஏக்கியத்தனமாக தான் இருக்குது, என் மனசுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு மாதிரியாக தான் இருக்கேன், வெளியில் நல்லவனை போல் நான் என்ன செய்கிறேன், ஆக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு உள்ளத்துக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த உபாசத்திலே ரட்சிக்கப்பட்டுருங்க. ஒரு அலையிலே சொல்ல பார்க்கலாம். ஏன்னா ரட்சிப்பது கர்த்தருடைய வேலை. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க, அவர் கரெக்டாக உங்களை என்ன செய்வார், ரட்சித்துருவார். ஒரு செகண்டு தான், ஒரு நிமிடத்துக்கு முன்னால் நீ பாவி, ஒரு நிமிடத்திற்கு பின்னாடி நீ ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, கர்த்தர் என் கூட இருக்காருங்கிறத முதலாவது நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தர் அங்கே இருக்கார் போல, வேளாங்கண்ணியில் இருக்கார் போல, புளியம்பட்டியில் இருக்கார் போல அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகக்கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கார், நான் என் உள்ளூர் சபையில் இருக்கிறேன், இதை விட வேறு எனக்கு என்ன வேணும்? ஆண்டவரோட மணிக்கணக்காக நான் பேசுகிறேன், அவர் தான் என் கூட தானே இருக்கார். ஆனால் ஏன் இதெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்குது? ஜெபிக்க முடியலை, பைபிள் வாசிக்க முடியலை, உபவாசிக்க முடியலை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நல்லா ஜெபிச்சிட்டா போதும், 10 பிரச்சனை கூட தான் வருது, குறையா வரும். ஏன் பைபிளில் உள்ள ஒவ்வொரு சம்பவத்தையுமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்படி பாருங்களேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள், நல்ல வாலிபர்கள் தான்.
வைராக்கியமாக இருந்தவங்க தான் கர்த்தருக்கு சாட்சியாக தான் இருந்தாங்க. அப்போ ராஜா நிறுத்தின பொறிச்சலையை நாங்கள் என்ன செய்ய முடியாது? கதை தெரியுமில்ல, நடந்த சம்பவம். வணங்க முடியாதுட்டாங்க. அதுவும் நல்லது, அப்படித்தான் இருக்கணும் நம்ம கிறிஸ்தவர்கள்லாம். இன்னும் கொஞ்ச நாளில் ஐயா சொன்ன மாதிரி ஏஐயை வணங்க வேண்டிய நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. ஏஐ தான் அந்தி கிறிஸ்துவா நாளைக்கு வரலாம். மிருகம் தானே, அப்படி தானே பைபிள் போட்டிருக்க வெளிப்படுத்தல. அந்த மிருகம் தன்னை வணங்காதவர்களை கொலை செய்யவும் அந்த மிருகத்துக்கு என்ன வந்திருக்கான்? அதிகாரம் வந்திருக்கான். இன்னும் வந்துடும் கொஞ்ச நாளில், கொஞ்ச நாளில் வந்துடும். நம்ம அரை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரகசியமாக பைபிள் படித்தா கூட அவனுக்கு தெரியும். இந்த வீட்டில் ஒரு பைபிள் இருக்குது, பைபிள் வாசிக்கிறான், கொல்லு அவனை அப்படின்னு அந்த மிருகம் கட்டளையிடும். இதெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் சொன்ன ஐயா சொல்லும் போதே கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்னும் இந்த வெளிப்படுத்தலாம் இப்போ இருக்கிற ஏஐயோட இணைச்சி படித்தா இன்னுமே பயமாக இருக்குது நமக்கு. இவ்வளோ கொடுமையான காலத்தில் இருக்கோமே. ஆனால் அந்த காலம், அந்த மிருகம் ஆட்சி பண்ணுறதுக்குள்ளே ஒரு ரகசிய வருகை வரும். அதில் நம்ம எல்லோரும் போயிடணும். அல்லேலூயா. ஏன்னா இது பரமேறுதல் ஆலயம். இங்கேருந்தே நம்ம ரசிச்சிடணும், பறந்து போயிடணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ 3 வாலிபர்கள் வசனத்தின்படி வாழ்ந்தார்கள். வசனத்தின்படி இதை வணங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ராஜா முன்னால் கொண்டு விட்டாங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ராஜா சொன்னார், இவங்களை கட்டி எழுச்சி அக்கினி சூளையில் போடணும். அதான ராஜாவுடைய தீர்ப்பு. அந்த அக்கினி சூளையில் போடுறதுக்கு முன்னாடி சொன்னார், 7 மடங்கு அக்கினி சூளை என்னச்சு சூடாக்கு. ஏற்கனவே பிரச்சனை, இப்போ உயிர் பிரச்சனை, இப்போ அது 7 மடங்கு அதிகமாகுது. ரொம்ப நேரங்களில் நம்ம ஒரு பிரச்சனைக்காக கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோமே, கொஞ்சம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அந்த ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணோம், தீர்க்க தரிசனம்லாம் சொன்னார், ஒன்றும் நடந்த மாதிரி தெரில. இங்கே போய் ஜெபம் பண்ணோம், அங்கே போய் எங்கெல்லாமோ ஜெபம் பண்ணோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி செய்தியாக தான் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஆண்டவர்கிட்ட உரையாடுவோம், ஆண்டவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்து ஒரு நாள் 1 மணி நேரம் நினச்சி ஜெபம் பண்ணீங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா இவ்வளோ வருஷத்தில் 1 மணி நேரம் நினச்சோம், 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கோமே. அப்போ ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் செய்ய போகிறாருன்னு வீட்டுக்கு போவீங்க. பிரச்சனை 7 மடங்காக பெருசாகி நிற்கும். பிரச்சனை நம்ம நினைப்போம் இவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கோம், பிரச்சனை என்ன செஞ்சிடும்? போயிடும். இது மனித இயல்பு. மனிதனுக்கு இயல்பே இந்த வருஷம் கல்யாணம் பண்ணால் அடுத்த வருஷம் குழந்தை. இதான் மனித இயல்பு, இதை தான் எதிர்பார்க்கு. ஆனால் ஆண்டவருடைய இயல்பு இந்த வருஷம் கல்யாணம், 19 வருஷம் கழிச்சு 2 பசங்க குழந்தை. அது அவருடைய சுபாவம், அவர் ஒரு காரியத்தை வச்சுருக்கார். அப்போது 7 மடங்கு பிரச்சனை அதிகமாயிட்டா நீங்கள் வேறு நல்லா ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கீங்களா, உங்களுக்கு அப்படியே வாழ்க்கை சோர்ந்து போயிடும். என்னங்கடா இது, நான் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் கூட இந்த பிரச்சனை கம்மியாக இருந்திருக்கும் போல், நான் ஜெபம் வேற பண்ணேன், பிரச்சனை பெருசாகிட்டு அப்படின்னு. இந்த பிரச்சனை பெருசாகிறது எதுக்கு தெரியுமா? அது உங்களை கொல்றதுக்கு இல்லை, அந்த பிரச்சனையை உண்டாக்குனவனை கொல்றதுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 பேரையும் பிடிச்சி கட்டி கொண்டு போய் அந்த செக்க சூளையில் போடுங்கன்னார் ராஜா. பலசாலிகளான இராணுவத்தினர் வந்தாங்க, 3 பேரையும் கட்டி தூக்கி கொண்டு போய் அந்த போட்டாங்க. போன இந்த இராணுவ வீரர்கள் செத்து விழுந்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வெப்பத்தினால தான் பிரச்சனை 7 மடங்கு பெருசாச்சுல்ல. அந்த பிரச்சனை தான் அவங்கள கொன்னுச்சு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பிரச்சனை என்ன செய்யலை? ஒன்றும் செய்யலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ண உடனே பிரச்சனை கூடின மாதிரி தான் இருக்கும். நிறைய பேரை பார்த்துட்டோம், லட்சக்கணக்கான பேர்கிட்ட பிரசங்க ஜெப குறிப்பு கேட்டவங்க இதுதான் சொல்கிறாங்க, பிரதர் என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சரியாக கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க, எல்லா கெட்ட பழக்கமும் அந்த ஐயாவுக்கு உண்டு, ஆனால் அவங்களும் கோயிலுக்கும் தான் போகிறாங்க, அவங்க வீட்டில் பிள்ளைகள் ஒழுங்காக படிக்குது, ஒழுங்காக காலாகாலத்தில் கல்யாணம் ஆகுது, காலாகாலத்தில் பேரம்பேத்தி எடுத்துடுறாங்க, ஒழுங்காக எல்லாம் நடக்குது. நான் அப்படி இல்லை. நானும் என் குடும்பமும் பரிசுத்தமாக ஆண்டவருக்காக ஜீவிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், தப்பு தண்டா தெரியாமல் இதாக பண்ணிக்கலாம், தெரிஞ்சு நாங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்கல, நல்ல கிறிஸ்டியனாக குட் கிறிஸ்டியன்ஸாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு பாருங்கள் பிரச்சனை, நியாயமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் கூட வர மாட்டேங்குங்க. பிள்ளைகளை பெற்று வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம், நியாயமாக நல்ல மார்க் எதிர்பார்க்குறோம், நியாயமாக ஒரு நல்ல வேலை எதிர்பார்க்குறோம், நியாயமான ஒரு நல்ல குடும்பத்தில் சம்மந்தம் கொள்ளணும்னு எதிர்பார்க்குறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணி என்னத்துக்கு சோர்ந்து போயிடும் இல்லையா? அப்படி சோர்ந்து போன நிலைமையில் கொஞ்ச நாள் அந்த சோர்வே பழக்கமாயிட்டு நமக்கு.
ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். இன்னைக்கு எல்லாம் ரினியூவல் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே அப்படி சோர்ந்து போன நிலைமையில் பயந்து போய் மீதியானியருக்கு பயந்த மனுஷன் பயந்து போய் ராத்திரியோட ராத்திரியா இந்த கோதுமையை அறுத்து வீட்டுக்கு கொண்டு வரலன்னா அவன் பாட்டில் வருவான், கருதை அறுத்துட்டு போயிடுவான், நமக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிற சூழ்நிலை. அப்படி பிரச்சனை, பயந்து போய் வேலை செய்துக்கிட்டு இருந்தான் கீதியோன். ஆண்டவர் சொன்னார், முதல்ல ஒரு காரியத்தையும் உணர்ந்துக்க, கர்த்தர் உன் கூட இருக்கார். நீங்கள் தான் வாய்த்தரன்னு சொன்னீங்க, கர்த்தர் என் கூட இருக்கார். ஒருவேளை சிலருக்கு தெளிவாக தெரியும், நம்ம கூடலாம் கர்த்தர் இல்லைப்பா, நம்ம வாழ்க்கை இன்னும் மாறவே இல்லை, நம்ம திருந்தவே இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்றைக்கே திருந்திடலாம். ஒரு நிமிஷம் போதும் நம்ம ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்குது? எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கள் பைபிள் படிக்கும் போதும், இன்னொரு பெரிய பெரிய ஸ்டார் பிரசங்கர் பெரிய கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணும் போதும் நம்ம கேட்க கேட்க சூப்பராக இருக்கும். ஆமாம் இல்லை, ஆமாம் ஆமாம், ஆமாம் இல்லை, ஆமாம், நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளோ வல்லவர், எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்காரு. இந்த பிரசங்கிமார் வேறு என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இப்படி ஒரு ஊருக்கு போனேன், இங்கே ஒரு ஃபேமிலி வந்தாங்க, இப்படி ஒரு பிரச்சனையை சொல்லி ஜெபிச்சாங்க, அழுதாங்க, நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம், கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லும்போது அதே பிரச்சனையில் தான் நம்ம பாதி பேர் உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஆமாம்ல, எனக்கும் அதே பிரச்சனை தாங்க. அப்போ இந்த ஐயாட்ட போய் ஜெபம் பண்ணால் சரியாயிரும் அப்படின்ட்டு லைனில் நின்று எப்படியாவது ஜெபம் பண்ணோன்ட்டு நம்ம ஜெபம் பண்ண நிற்கிறோம்ல. எதுக்கு? இந்த பிரச்சனை மாறணும்னு தானே. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, கர்த்தர் உன் கூட இருக்காரு, உன்னை அனுப்புகிறது கர்த்தர். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு இருந்து அவர் உங்களுக்கு ஒரு எளிய, ஒரு நல்ல, ஒரு நிரந்தர விடுதலையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அங்கே சொல்கிறாரு கிதியோனை, நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, மீதியானியரை நீ முறிய அடுப்பார். இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அது யார் கொண்டு வந்தா, யார் மூலமாக வந்தது, அது என்ன, அதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டாம், அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். இங்கே ஒரு காரியத்தை, எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, நான் எனக்கு என் குடும்பத்துக்கு சுற்றி சூழ இருக்கிற இந்த இருள், இந்த சுற்றி சூழ இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல், இது எல்லாம் உடைச்சி திறந்துருவேன். ஆண்டவர் எனக்கு எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்வார். ஏன்னா என்னை அனுப்புகிறது அவர், என் கூட அனுப்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு கிதியோனாய் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இப்படி உள்ளத்தில் இப்போ சொல்லுங்க, எனக்கு 10 லட்சம் கடன் இருக்கு, எனக்கு 1 கோடி கடன் இருக்கு, எனக்கு 50 லட்சம் கடன் இருக்கு, எனக்கு 1 லட்சம் தான் பிரதர் கடன் இருக்கு. என்ன பிரச்சனை? உங்களுக்கு அதிகமாக வாட்டிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சி தள்ளுவதற்கு ஆண்டவர் உங்களை தான் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.